இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா, அம் நெறைய பேத்துக்கு வாகனங்கிறதே ஒரு சில கனவா இருக்குது. என்னால ஒரு டிவிஸ் கூட வாங்க முடியல. ஒரு நான் இதுவரைக்கும் வாகனமே வாங்கல அப்படிங்கிற மக்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வாகன சேர்க்கை எந்நேரம் பார்த்தாலும் டிராஃபிக் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுது, நெறையா ப்ராப்ளம் இருக்குது. ஆனா இந்த இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. சைக்கிளில் எனக்கு வந்து வண்டியை ஓட்ட தெரியாது, எனக்கு வண்டி ஓட்டினா பயம் இருக்குது, நான் எங்கேயாவது முட்டிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்குது, எனக்கு சாயந்தரத்துக்கு மேலே வண்டி ஓட்டுறது பிடிக்காது, இந்த டைமில் தான் ஓட்டுவேன், இந்த டைமில் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட டைமிங் வச்சுட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து வண்டிங்கிறத எப்போ கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன். நான் ஒரு பக்கத்து கடைக்கு போவேன், நான் பக்கத்து மல்லிகை கடைக்கு போனாலும் நான் என்னோட வண்டி என்னோட கீர் பைக் எடுத்து தான் நான் போவேன், இப்படிங்களும் இருக்காங்க. இப்போ யாருக்கெல்லாம் வாகனம் அமையும், யாருக்கெல்லாம் அந்த வாகனம் ரொம்ப பிரம்மாண்டமான சொகுசு வாகனம் அமையும், எனக்கு வாகனங்கிறதே வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனையே வேணாம் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத பற்றி, வாகன யோகம் யாருக்கு இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எந்த அளவுக்கு வாகன யோகம் வேலை செய்யுது, நீங்க எந்த மாதிரி வாகனம் வச்சிருக்கிறீங்கிறது நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது எப்படி உங்க ஜாதகத்துல வேலை செய்யுது நான் கண்டிப்பா நான் சொல்றேன். அப்போ வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா வந்து எப்பவுமே அதுவும் நாலாம் இடம் தான். சொந்த வீடு, வண்டி, வாசல், அம்மாவை குறிக்கக்கூடியது எல்லாமே நாலாம் பாவம் தான். அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த காரக கிரகங்கிறது, வாகனத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன், வாகனகாரகன். கல்யாணத்துக்கு அவர்தான் காரகன், வண்டி வாகனத்துக்கும் சுக்கிரன் தான் காரகன். அப்ப அடுத்தது சுக்கிரன்கிற அடுத்த பட்சத்துல சுக்கிரன் செவ்வாயை எடுத்துக்கலாம். செவ்வாயும் ஒரு வாகனத்தை குறிக்கக்கூடியது தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு கொடுத்துக்கலாம். ராகு தான் டிராவல்ஸ் குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப செவ்வாய், சுக்கிரன், ராகு இவங்கள வந்து நம்ம ஒரு கூட்டு கிரகங்களா வாகன சமாச்சாரத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த லக்னத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் 4ஆம் இடத்த அதிபதியும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தான் வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்கள்ல சுக்கிரன் முதல் தரமா இருப்பாரு. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம், திக்பலம், மூலத்திரிகோணம், லக்னத்துக்கு சுப இடத்துல கேந்திரம், திரிகோணம், உபஜயஸ்தானத்துல உட்காந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா வாகனம் வந்து அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த சுக்கிரன், ராகு, செவ்வாய், கேது இந்த போன்ற பாவகரங்களோட நெருங்கிய டிகிரிங்கிறது நிறைய இருக்குது. நிறைய பேர் ஜாதகம் பாக்குறாங்க, எனக்கு சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்குதுங்க, இருந்தாலும் நான் வந்து பிரம்மாண்டமான வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க. அந்த சுக்கிரன் ராகுனுடைய இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா 8 டிகிரி தாண்டி இருந்துச்சுன்னா, 8 டிகிரி 10 டிகிரி மேல தான் அது இணைவே ஓரளவுக்கு வேலை செய்யும். அந்த கெடுக்காது சுக்கிரன் ராகுவை. மனைவி ஸ்தானத்திலேயும் ப்ராப்ளம் வராது. வாகனமும் நல்ல பிரம்மாண்டமான வாகனம் வாங்குவாங்க. சொல்லிக்கிற மாதிரி ஓட்டிக்கிற மாதிரி ஒரு வாகனம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதே சுக்கிரன் ராகு, சுக்கிரன் செவ்வாயினுடைய இணை வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரி 3 டிகிரி டிஃபரன்ஸ்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுன்னா, அந்த அவங்களால வாகனம் வாங்க முடியாம இருக்கும், இல்ல வச்சுக்கிற வாகனத்தினால தொந்தரவுகள் அதிகமா இருக்கும், இல்ல அந்த வாகனத்துல போய் விழுகிறது, வாகனமானது என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, இந்த வாகனத்துக்கு லோன் கட்டியே என் வாழ்க்கை பாதி போயிருது, இஎம்ஐலயே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது, இந்த லோனை மற்ற லோன்ல நான் முடிச்சிட்டேன், வாகனத்துக்கு போகக்கூடிய லோனு, இந்த பைக்கு நான் லோன் வந்து நான் கட்ட முடியல, இப்படிங்கிற பிரச்சனை இதுதான். நான் முன்னாடியே வந்து இந்த சொந்த வீடு அமைப்புங்கிற வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் இதில் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல நான் போடுறேன். அதில் பேசியிருப்பேன். செவ்வாயும் சனியும் தான் கடனை குறிக்கக்கூடியவர். அப்போ செவ்வாய் வந்து மாந்தி ராகு கேது, சனி வந்து மாந்தி ராகு கேதுவோட சேர்ந்துருந்தா நீங்க கடன் வாங்குவீங்க. அப்போ அந்த செவ்வாய் சனியும் 4ஆம் இடத்தோட தொடர்பு பெறும்போது வாகனம், வீடு எதுவானாலும் நீங்க ஒரு கடன் வாங்கி தான் வாங்குவீங்க. ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுனால ஒரு இஎம்ஐல தான் வாங்குவீங்க. 4ஆம் இடம் கெட்டு போகாம இருந்தா அந்த அசட்ஸ், நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு கடன் வாங்காம திருப்தியா நான் வந்து ரெடி காசு போய் தான் கட்டி எடுப்பேன் அப்படிங்கிறது 4ஆம் இடம் இயற்கை சுவர்களால் பார்க்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் இல்லாமையே வாங்குவாங்க. ஆனா 4ஆம் இடம் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி ஒரு பாவங்களோட இருக்கும்போது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 போட்டு தான் ஒரு வண்டி வாங்குவாங்க, ஸ்கூட்டி. அதுக்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இஎம்ஐல தான் எடுப்பாங்க. அப்போ அந்த ராகு கேது பாவர்களோட இருக்கிற சுபகிரகங்கள் பார்க்கும்போது அந்த கடனை ஈஸியா கட்டிடுவாங்க. கோச்சாரம் நல்லா இருக்கும்போது ஈஸியா கட்டி முடிச்சிருவாங்க. அந்த வாகனம் அவங்க சிறப்பாக அமைஞ்சிடும். கோச்சாரம் கெட்டு போய் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியும் கெட்டு போய் பாவங்களோட இணைவு இருக்கிறதா இதுதாங்க. ஒரு 3 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கெடுபலங்கள் வரும்போது தயவு செஞ்சு எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யாம இருக்கிறது சிறப்பு. கோச்சார ரீதியாகவும் பாவகங்கள் இருக்கிறது, உங்க சுயஜாதகத்திலேயே வந்து பாவங்கள் இருக்கிறது, அந்த சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு, வாகனகாரகரே இருக்கிறாரு, திக்பலமாவும் இருக்கிறாரு. ஆனா கோச்சாரத்துல வந்து அந்த 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சனி போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாரு. தனுசு லக்னத்தை எடுத்துக்கோங்க. இப்போ தனுசு லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்ச சுக்கிரன் சொல்லிடுவாங்க. எப்படிங்க? ஏன்னா மீனத்துல வந்து சுக்கிரன் உச்சங்க. அப்போ அந்த சுக்கிரன் தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 6 அதிபதியா வருவாரு. அப்போ அந்த வாகனத்தினால லாபமும் இருக்கும். நிறைய அடிமை தொழிலுக்கு அந்த வாகனத்தை யூஸ் பண்ணி கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது நோய் கடன் வம்பு வழக்கை குறிக்கூடியது. அப்போ அந்த வம்பு வழக்குக்கு சில விஷயங்கள் நடக்குமா? அந்த சுக்கிரன் மேல, மீனத்தில் இருக்கக்கூடிய சுயஜாத சுக்கிரன் மேல கோச்சார சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள், அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய தனுசு பாதகாதிபதி யாரு? புதன். இப்படிங்கிற பாதகாதிபதி கிரகம் வந்து மேல போகும்போது அந்த வாகனம், அந்த அவங்க நாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ஜாய்மெண்ட், ஒழுக்கம், இந்த மாதிரி சமாச்சாரத்துல மனைவி மூலமா இன்ட்ராக்ஷனு இதெல்லாம் வந்து நடைபெறும். இப்படி தாங்க இதுக்கு பேர் வந்து நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சுயஜாத கிரகத்து மேல கோச்சார கிரகங்கள், சுபகிரகங்கள் சென்றா ஒரு பலனும், அசுபகிரகங்கள் சென்றா ஒரு பலனும் நடக்கும். சுபம் அசுபம் ரெண்டு சேர்ந்தா ரெண்டும் கலந்த மாதிரி பலன் நடக்குங்கிறது எந்த மாதிரி கருத்து கிடையாது. சரி, நம்ம இப்ப பார்க்க வேண்டியது வந்து வாகனம் யாருக்கெல்லாம் அமைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்போ 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது, 4ஆம் அதிபதியோ சனி, செவ்வாய், ராகு, கேதுவோட சேர்ந்திருந்தா இவங்களுக்கு வாகனம் அமைகிறதுல வந்து கடன் வாங்கி வாகனம் அமையும். அந்த வாகனம் வாங்கி ஒரு திருப்தியற்ற தன்மையா இருக்காது. அந்த வாகனம் அடிக்கடி ரிப்பேரை கொடுக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிளை கொடுக்கும், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல நான் அப்படியே சொந்த வீடு அமைங்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி சந்திரன், சுக்கிரன் போன்ற திக்பல கிரகங்கள் இருந்து அந்த லக்னத்துக்கு அதிபதியா, அந்த லக்னத்துக்கு சுபயோகம் சொல்லக்கூடிய கேந்திர, திரிகோணம், உபஜயஸ்தான அதிபதிகள் 4ஆம் இடத்துல இருந்தா அவங்களுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையை திருப்பமாயிரும். அந்த வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும், அதுல ஜெயிப்பாங்க. அப்படியே யோக விபரீத ராஜ்யம் சொல்ற மாதிரி யோக வேலை செஞ்சிடும். சரிங்களா? இப்போ லக்ன ரீதியா அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லக்னத்தை எடுத்து நான் பேசுறேன். கடக லக்னத்தை எடுத்துக்கோங்க. கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரனா வேலை செய்யறாரு. சுக்கிரனே 4ஆம் அதிபதி தான். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? கடக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியா, 4ஆம் அதிபதியா அவரு தான் பாதகாதிபதியும் வேலை செய்யறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசி, நான் எந்த ஒரு லக்னம் ஒரு ராசி பேசினாலும் அந்த லக்னத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, ராசி எடுத்துக்கங்க. கடக ராசிக்காரங்க, கடக லக்னக்காரங்க, இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இந்த நான் இப்ப சொல்ற விஷயம். அப்ப அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரனோ என்ன பாவங்கள் இருக்கும், இவங்களோட வாகனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பாதக ஸ்டார்டிங் டபுள் இருக்கும். முக்கியமா சும்மா சுத்துவாங்க, வாகனம் நல்லா ஓடும். முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வாகனம் ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து அந்த குரூட் ஆயில் போயிடுச்சு, இல்லை அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இல்லை முக்கியமான டைமில் நம்ம எடுக்கலாம்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்வீல் வந்து காற்று இல்லாமல் போயிடும், பஞ்சர் ஆகி போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த 4ஆம் இடத்துல இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு, ஏன்னா 4ஆம் அதிபதியை பாதகாதிபதியாக செயல்படுறதுனால இது செயல்படும். அந்த மாதிரி இந்த 4ஆம் அதிபதிங்கிறது வந்து பாதகாதிபதியாக செயல்படக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனி போன்ற பகுதிகளோட செல்லக்கூடாதுங்க. இதை நீங்க உங்க சுயஜாதத்துல தெளிவாக கேட்டுக்குங்க. இப்போ 4ஆம் இடத்துல ஒவ்வொரு 9 சூரியன் முதல் சுக்கிரன் வரை 9 கிரகங்கள் உட்கார்ந்தா எந்த மாதிரி பலாபலங்கள் கொடுக்குன்னு பார்ப்போம். அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய வாகனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் பெருமையா சொல்லக்கூடிய வாகனமா இருக்கணுங்கிறது அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வண்டி என்னால வாங்க முடியல, எங்கப்பா இந்த வண்டி வாங்கினேன், எந்த ஷோரூம்ல வாங்கினேன், என்ன கம்பெனி, என்ன ரேட்டு, இப்படின்னு எல்லாம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறத நாலுல சூரியன் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை வந்து தானே பெருமையா பேசுறது, இல்லை மத்தவங்க இந்த வாகனத்தை பெருமையா பேசணும்னு நினைப்பாங்க. அது பெருமையா பேசுறது பிடிக்கல வச்சுக்க இந்த வாகனத்தை அவங்க கொடுத்துட்டு வேற வாகனம் வாங்கிடுவாங்க. நாலுல சந்திரன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சந்திரன் 4 திக்பலம் சொன்னேன். அப்ப சந்திரன்கிறது பார்த்தா அந்த வாகனம் என்ன, சந்திரன்கிறது 2.25 நாட்களுக்கு நகரக்கூடிய ஒரு வேகமா நகரக்கூடிய கிரகங்கிறது சந்திரன் தான். அப்போ இவங்க இந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரம்மாண்டமான ஒரு வாகனமாகவும் இருக்கும். தன்னோட அந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக வாகனம் அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 4 சந்திரன் திக்பலனால. அடுத்து செவ்வாய் 4 இருந்தா, செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து செவ்வாயும் ஒரு வாகனக்காரனா செயல்படுவார்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ செவ்வாய் 4 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான அந்த ஜாதி 4 செவ்வாய்க்கு வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு பயமே இருக்காது. எங்களுக்கு போல்டாக இருக்கும். அடுத்த வந்து ஏதாவது லைட்டாக உரைச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன், எதிர்த்து பேசுறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. நீ தானே வந்து முட்டுன, நான் எதுக்கே வந்து முட்டுனேன், நீ வந்து ஓரமாக வந்துருந்தா நான் கரெக்டாக வந்திருப்பேன் அப்படிங்கிறத தைரியமாக பேசுவாங்க. அடுத்தது 4 வந்து ராகுவுக்கு வந்துருந்தா பார்த்தீங்களா, இவங்க தன்னோட வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரம் கரெக்டாக ஒரு மெயின்டெனன்ஸ், வாகனத்துக்கு எந்த ஒரு ரிப்பேர் வந்தால், ஒரு சின்ன டயரில் வேறு ப்ராப்ளம், ஒரு சின்ன உரசல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வாகன மெயின்டெனன்ஸ் அடிக்கடி சர்வீஸ் விட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு, வாகன செலவுகள் அதிகமாக இவங்க பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க.
தன்னோட வாகனம் பிரம்மாண்டமா இருக்கணும். இப்பத்த இந்த ஒரு புதுசா ஒரு கார் வந்து 50 லட்ச ரூபாய்ல ஒரு கார் வந்திருக்குது, இல்ல 60 லட்ச ரூபாய், அதை விட இது லேட்டஸ்டா எல்லா சிஸ்டம் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, அது வந்து ஒரு திருப்பதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கீரும் இருக்குது, செல்ஃப் கீரும் இருக்குது. இது எது வாங்கினா ரெண்டுமே எனக்கு வேணும், லேட்டஸ்டா தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிறது. எனக்கு 50 லட்ச ரூபா வேணும், 60 லட்ச ரூபா தான் வேணும்னு நினைக்கிறவங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க தான் விரும்புவாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல குரு. எனக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டான ஒரு வாகனம் இருந்தால் போதும். நான் வந்து எனக்கு கரெக்டான எனக்கு வெளியே அடிக்கடி எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு வரதுக்கு எனக்கு 4 பேர் உட்காந்து கரெக்டாக போகிறதுக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வாகனம், அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனியில் எனக்கு வாங்கினா போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். 4ல் சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் செகண்ட்ஸ் வாங்குவாங்க. 4ல் சனி ராகு இருக்கிறவங்களாம் வந்து செகண்ட்ஸ் கார் வாங்குவாங்க. அந்த ராகு ரொம்ப சுபகிரகங்களோட இருந்தால் நான் சொல்லுவேன் பிரம்மாண்டமான வாகனம் வாங்குவாங்க. அப்போ 4ல் சனி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுபகிரகங்கள் பார்க்கணும். 4ல் சனியை வந்து ஒரு குருவோ சுக்கரனோ ஒரு வளர்பிறை சந்திரனோ அந்த சனியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு செகண்ட்ஸ் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செகண்ட்ஸ் வண்டி இவங்களுக்கு நல்லா வந்து ஒரு பெரிய வக்கீலோ ஒரு டாக்டரோ ஒரு அரசியல்வாதிகளோ யூஸ் பண்ணிட்டு 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணிட்டு நான் வேற கார் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிப்பேர் இருக்காது, அந்த கார் இவங்களுக்கு அமைஞ்சிருங்க தன்னை போல. இவங்களுக்கு தாங்க செகண்ட்ஸ் நல்லா அமையும். அடுத்து 4ல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இவங்க வந்து ஒரு புதன்கிறது வித்தைகாரகன். இவங்க ஒரு தொழிலுக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு புதன்கிறது பிஸ்னஸ்க்கு இருக்கவங்க, ஒரு வியாபாரம் இருக்கணும். அப்போ ஒரு வியாபாரத்துக்காக நான் வந்து இந்த வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிறது. இதில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு புதன்கிறது ஒரு டீச்சிங்க்கு சொல்லக்கூடியது. புதன்கிறது வந்து கல்வி குடிக்கிறது. அப்போ அந்த 4ல் புதன் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியிருப்பாங்க, பெரிய காலேஜ் கட்டியிருப்பாங்க, நிறையா வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு அது மூலிமா அவங்க வந்து ஸ்கூலில் ஃபீஸ் வாங்கி பண்ணக்கூடியவங்கள 4ல் புதன் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸ்கூல் வேன் ஓட்டுறவங்க, இதில் ஸ்கூல் வேன் ஓட்டுறவங்களுக்கும் 4ல் புதன் சம்மந்தப்பட்டிருக்குங்க. டிரைவர் ஸ்கூல் வேன் ஓட்டக்கூடிய டிரைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல புதன்கிற கிரகம் எப்படியா சம்மந்தப்பட்டிருக்கும். புதன் ராகுலாம் சம்மந்தப்பட்டிருக்கும். ராகு தான் டிராவல் ஃபர்ஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் ராகு செவ்வாய் இதெல்லாம் வந்து சம்மந்தம் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வண்டியில் போய் உட்காந்து வண்டியே தைரியமாக ஓட்ட முடியும். இல்லைன்னா அவங்க வண்டி ஓட்டுறதுக்கே வராது. எப்படியாவது சம்மந்தம் இருக்குங்க. அடுத்து 4ல் கேது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுற கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா எங்கேயாவது போய் விழுந்துருவணும். அதில் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது செவ்வாய் ராகு யாரோட ஜாதகம் 4ல் மட்டும் இல்லைங்க, எந்த ஸ்தானத்தில் வேணால் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் மாந்தி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ராகு கேதுவோட சேர்றது, 8 6 8 12 அதிபதிகளை வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இவங்க வந்து வண்டி வாகனத்தில் வந்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இவங்க வந்து வண்டி வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப கவனம் தேவை. அந்த மாதிரி நேரம் தசாபுத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எப்படி சார் எடுத்துட்டேன் சார், நான் வாகனம் தாங்க சார் ஓட்டுறேன், என் வேலையே டிராவல் தான், எப்படி சார் ஓட்டாமல் இருக்குன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஆக்ஷன் நடக்குங்க. அப்போ நல்லா தான் இந்த டைம் நான் எப்பவுமே போகக்கூடிய வண்டி தாங்க, அவன் வந்து முட்டை வச்சுட்டாங்க அப்படி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த 6 8 12 தசாபுத்திகள் செவ்வாயோடையும் உங்கள் வாகனகாரம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய 4ஆம் அதிபதியோடையும் சம்மந்தப்பட்டு கோச்சார ரீதியாகவும் கெட்டு போய் இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாகனத்தில் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேணா விருப்பப்பட்டா யாருக்கெல்லாம் விபத்து ஏற்படுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. யாருக்கெல்லாம் விபத்து ஏற்படும், விபத்தில் மரணம் நிகழுமா இல்லை தப்பிப்பாங்களான்னு கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அடுத்து 4ல் வந்து சுக்கிரன். கடைசியாக 4ல் சுக்கிரன், நான் தான் சுக்கிரனே ஒரு வாகனகாரகன். அவர் 4ஆம் இடங்கிறது வாகனத்தை குறிக்கூடிய ஸ்தானம். அப்போ ஒரு காரகரக ஒரு பாவத்தில் வரும்போது காரகோ பாவோ நாஸ்தின்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு இந்த சுக்கிரன் வந்து திக்பலமும் வச்சுக்கணும். அப்போ இத்தனை வைக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு வந்து சுக்கிரன் 4 இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த கீர் பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா உள்ள கீர் பைக் அப்படியே லேட்டஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படியே அதை வந்து மேப்பில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபோனில் எல்லாம் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி தொட்டால் அலாரம் அடிக்கணும், யார் என் வண்டியை தொடக்கூடாது, யார் திடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் லேட்டஸ்ட் டிஜிட்டலாக என்னென்ன செட் பண்ணணுமோ வண்டியிலே சார்ஜர் போடுறது எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த 4ல் சுக்கிரன் சந்திரன் ராகு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலே நான் எங்கே போயிட்டு இருந்தாலும் வண்டியில் தான் போவாங்க. வண்டியிலே எல்லா வசதி வாய்ப்பில் இருக்கிற மாதிரி வாகனம் தான் வாங்குவாங்க. அது எந்த மாற்றுக்கிறது தெரியுங்க. உங்கள் வாகன சதமான வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு வாகனம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எந்த நேரத்தில் வாங்கினா நல்லா இருக்கும், அந்த வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை திருப்பம் ஏற்படுமா இல்லை வாங்கின வாழ்க்கை வீணாக போயிடுமா எப்படி இருக்குங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன்.